சூரியனை பற்றி உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். தந்தையை பற்றி அவரை வச்சு தான் நாங்கள் பேசணும். இது பகலில் பிறந்தவங்களுக்கு நல்லா பொருந்தும். அதே நைட்டில் பிறந்தவங்களுக்கு இவரை பற்றி இவரை சொல்லி பலன் சொல்ல முடியாது, ஒத்து வராது. நல்ல ஆயுளுடன் இருப்பாங்க. சூரியன் அந்த பலமாக இருக்கிறவங்க நல்ல சம்பாத்தியம், ஒரு கவர்மெண்ட் வேலை, அரசியலில் வந்து இவங்க நல்ல தனித்தன்மையாகவும் இருப்பாங்க. யாருக்கு ஒரு அடங்காத குணம், அதாவது ஒரு கர்வம் பிடிச்சவங்க. சுய தொழிலும் செய்வாங்க. இதை மருத்துவத்துறை, டாக்டரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை அந்த சூரியன் இருக்கிற தன்மையை பொறுத்து அவங்களுக்கு வேலை. சின்ன வேலையாகவும் இருக்கலாம், டாக்டராகவும் இருக்கலாம், பெரிய அதிகாரியுமாகவும் இருப்பாங்க. அரசு துறையில் நல்லா வந்து இவங்க வந்து அரசியலில் வந்து நல்ல புகழாய் மந்திரியாகவோ இல்லை எம்எல்ஏ எம்பி இப்படியும் கூட இவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கு. சூரியன் நல்லா பலமா இருக்கிறவங்களுக்கு. இதே சூரியன் பகை நேச்சமோ ஆயிருந்தா அவங்க வந்து என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு பலன், நல்ல பலன் கிடைக்காது. எவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்களுக்கு கீழ்ப்படியாம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கீழே நடக்க வேண்டிய தன்மையை இவங்களுக்கு இல்லாம இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அப்படிதான் போக வேண்டியது அந்த சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடும். சூரியன் பகை நேச்சத்துல இருந்தா. இப்ப சூரியன் பகையாகிற இடம் வந்து மகர கும்பத்துல, சூரியன் நேச்சமாகிறது துலாம் ராசியில, சூரியன் மிதுனத்துல, கடகத்துல, கன்னியில சமமா இருப்பாரு. சூரியன் நட்பு வீடு வந்து மீனம், தனுசு, விருச்சிகத்துல இவங்க நட்பா இருப்பாரு. சூரியன் ஆட்சி வீடு வந்து சிம்ம ராசி, சூரியன் உச்சமாகிறது மேச ராசி. அடுத்தது சூரியன் லக்னத்துல இருந்தா அவங்க வந்து ஒரு நல்ல உயரமா இருப்பாங்க, ஒரு தைரியசாலி, ரொம்ப தைரியமா இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் முன் கோபம் வந்துடும். ஆச்சாரம் அனுஷ்டானம், ஆச்சார அனுஷ்டானம்னு நல்ல ஒழுக்கம், அவரும் ஒழுக்கமா இருப்பாரு, மற்றவங்க கிட்டையும் அதை எதிர்பார்ப்பாரு. சுகவாசியா இருப்பார், நல்ல சுகத்தோட இருப்பார். அது அவங்களுக்கு வந்து அந்த சூரியன் இருக்கிற பலத்தை பொறுத்து, அந்த லக்னத்துல எப்படி இருக்கிறாரோ. இதே பகை நீச்சமா இருந்தா அவர் ஒன்றும் பெருசா வாழ்க்கையில ஒரு போராட்டமா தான் வாழ்வார். இப்போ அவருக்கு வந்து பகை நீச்சமா இருக்கிறப்ப அவங்க கண்ணுல கோளாறு அவங்களுக்கு இருக்கும். தனியாக சம்பாதித்து இவங்க வந்து சொத்து சேர்க்கறதுக்கு பார்ப்பாங்க. இது லக்னத்துல சூரியன் இருக்கிறத பொறுத்து நான் சொல்றது. அடுத்தது சூரியன் 2ஆம் இடத்துல இருந்தா தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். இதுல இவர் வந்து என்ன பண்ணுவார்னா பொய் பேசுவார். வாயே திக்கு, இவருக்கு வாய் வார்த்தைகள் திக்கி தான் வரும். பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டப்படுவார். சூரியன் 2ல இருந்தா பொருளாதாரம்னா பண விஷயத்துல இவர் வந்து கஷ்டப்பட்டுட்டு கடன் வாங்குறதுக்கு அது இந்த பிரச்சனைகள் அவருக்கு இருக்கும். சூரியன் சுபக்கிரக பார்வை, அதாவது குருவோ சந்திரனோ சுக்கரனோ இவங்கெல்லாம் பார்வை அந்த சூரியனை பார்த்தா, சூரியன் கூட சேர்ந்தாலும் அவருக்கு வந்து இந்த பலன்கள் கொஞ்சம் மாறி நல்லது நடக்கும். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற பலன். அடுத்தது 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல லக்னத்துக்கு சூரியன் இருந்தா நல்ல தைரியமா இருப்பாரு. அவருக்கு வந்து நல்ல வீரிய ஸ்தானம், சகோதரர்கள் நல்ல பலமா இருப்பாங்க, அவங்களுக்கு பலசாலியாகவும் இருப்பாரு. ரொம்ப சகோதரிகள் இவங்களுக்கு வந்து நல்லா இவரை விட கொஞ்சம் நல்லாவே ஆதரவா இருப்பாங்க, வசதியாகவும் இருப்பாங்க. இதே சூரியன் பகை நீச்சம் மறைவு ஸ்தானத்துல இருந்தா இந்த பலன்கள் எல்லாம் நடக்காது, மாறி வரும். 4ஆம் இடத்துல சூரியன் இருந்தா அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நல கோளாறு, வீடு வாகனம் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் அந்த சுக வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் அடிபடும். லக்னத்துக்கு சூரியன் 4ஆம் இடத்துல இருந்தா கேந்திர வீடு, அது 4ஆம் இடம் சூரியன் நல்ல பலமா இருக்கணும். அதாவது ஆட்சி, உச்சம், நட்பு சமமா இருந்தா ஓரளவுக்கு அவருக்கு நல்ல பலன் கிடைக்கும். கல்வி, திறமை, 4ஆம் இடம் கல்வி பத்தி சொல்றது. அதுலயும் அவர் கொஞ்சம் திறமை கம்மியா தான் இருப்பாரு. வீடு வாசல் இருக்கு, ஆனா அதுல வந்து கடன் அது பிரச்சனையை பட்டுட்டு ரொம்ப சிரமம் தான் இருக்கு 4ஆம் இடத்துல. வண்டி வாகனத்திலையும் ஒரே பிரச்சனையா இருக்கு 4ஆம் இடத்துல சூரியனா இருக்கிறப்ப. இதுதான் நீ பகை நீச்சம் பெற்றா இன்னும் கொஞ்சம் மோசம், நல்ல பலனெல்லாம் அடிபட்டு போயிடும். லக்னத்துக்கு 5ஆம் இடம், இது வந்து புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க. இதை இந்த ஸ்தானத்துல இது வந்து மந்திரஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த லக்னத்துக்கு சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுபகரங்கள் பார்வை அல்லது சேர்க்கை இருந்தா நல்ல புத்திரர்கள், நல்ல பசங்க பிள்ளைங்க. பூர்வ புண்ணிய பலன்னா ஒரு குலதெய்வ கோயில்ல இவங்களுக்கு வந்து நல்ல பேரு, அங்க போனாலே இவங்களை ஒரு மதிப்பா, இவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. குலதெய்வ கோயில இவங்களை முன்னாடி வச்சு ஏதோ ஒன்று செய்வாங்க. இதே சூரியன் பகை நீச்சம் மறைவு ஸ்தானமா இருந்தா குழந்தைங்கனால இவர் ஒரே வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. அந்த குழந்தைங்க இவர் சொல்ல பேச்சு கேட்காம கொஞ்சம் அடங்கா தனமா தான் இருப்பாங்க அந்த பசங்க. இப்ப சுக குறைவுகளும் இருக்கும், அவருக்கு வந்து உடல்நல கோளாறு அது இது இருக்கும். அடுத்தது லக்னத்துக்கு 6ஆம் இடம், இது வந்து எதிரி ஸ்தானம், சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க. அடுத்து கடன், நோய் இதை பத்தியும் இதை பேசும் 6ஆம் இடம். இது வேலை பத்தியும் சொல்லுவாங்க, தொழில், இவங்க வேலைக்கு போற இடத்த பத்தியும் சொல்லலாம். இப்ப 6ல சூரியன் இருந்தா நல்லதுதான், ஆனா அவர் வந்து இங்க ஆட்சியா உச்சமாவோ பலன் அவர் வந்து அதெல்லாம் இருந்தாதான் அந்த பலன் நாங்க சொல்றது ஒரு நல்ல பலன் கொடுப்பாரு. இவர் அங்க இருந்தா எதிரிகள் வந்து இவங்க கிட்ட யாருமே பேசி ஜெயிக்கிறக்கோ ஒரு பேச்சுலயோ மற்ற எந்த விதத்திலையும் இவர் ஜெயிக்க
அனுபவிக்க முடியாது. நல்ல சுகமா இருப்பாங்க. 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தா நல்லதா இருந்தா, அதாவது ஆட்சி, நான் சொன்ன மாதிரி ஆட்சி உச்சம் நட்பு சமமா இருந்தா அந்த வீட்டுல சூரியன் 6ஆம் இடம் இருந்தா ஒரு நல்ல இது வரும். இதே சூரியன் 6ஆம் இடத்துல அந்த கிரகம் பகையோ நீச்சமோ கெட்டு போயிருந்தா இந்த இது கடன் நோய் சண்டைகள் ஓயாம இவங்களுக்கு இருக்கும். இது 6ஆம் இடத்தை பத்தி சொல்ற இடம். 7ஆம் இடம் அடுத்தது இது கலத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. ஒரு பசங்க ஒரு நண்பர்களை பத்தி சொல்லலாம். 7ஆம் இடத்தை எடுத்துட்டா இது கலத்திரஸ்தானம்னா இதுலயும் அதே மாதிரி தான். அவர் ஆட்சி உச்சம் இதெல்லாம் இருந்தா ஒரு நட்புல எல்லாம் இருந்தா அந்த ஒரு நல்ல கலத்தரமா இருக்கு. ஆனா கலத்தரம் ஒரு கொஞ்சம் இவரை விட கொஞ்சம் பலமா பேச்செல்லாம் கொஞ்சம் அதிகாரமா பேசுவாங்க. 7 சூரியன் இருக்கிறது எதிராளி சம்சாரம் கொஞ்சம் அதிகமா தான் பேசுது. அடங்கி இவங்க பேச்சுக்கு அடங்க மாட்டாங்க. அவங்க பேச்சு தான் அதிகமா இருக்கும். இது பெண் ஜாதகமா இருந்தது. பெண் ஜாதகத்துல இருந்தா ஆம்பளைக்கு அதே மாதிரி பொண்ணுக்கு அவங்களுக்கு அனுசரிச்சு தான் போயாகணும். இது 7ஆம் இடத்துல இது ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்க ஒழுக்கமான இதுதான். அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனா அவங்க கோவக்காரியாகவும் ஒரு இதுல நல்லா இருக்கு. ஆனா கல்யாணம் லேட்டா தான் ஆகும். 7 சூரியன் இருந்தாலே கல்யாணம் லேட்டு தான். அது என்ன சொன்னாலுமே தாமத திருமணம் அது நல்லது. தாமதமா கல்யாணம் ஆகிறது நல்லது தான். அடுத்தது 8ஆம் இடம் இது ஒரு ஆயுள் ஸ்தானம், மரணஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லலாம். இங்கு சூரியன் இருக்கிறப்ப அவங்களுக்கு எந்த விதத்திலையுமே நல்லது கொடுக்க மாட்டார். இது நஷ்டம், போராட்டம், அவமானம், ஒரு ஜெயிலுக்கு போகக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த 8ஆம் இடத்துல சூரியன் இருக்க அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும். இது ஏதோ குரு பார்வை, சுக்கிரன் பார்வை, சந்திரன் எல்லாம் இங்க பார்த்து, அதாவது ஒளி சந்திரன், பௌர்ணமி சந்திரன் எல்லாம் பார்க்கறப்ப அந்த இடத்த பார்த்தா ஓரளவுக்கு இந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். இது 8ஆம் இடத்தினுடைய பலன். இவங்களுக்கு ஒரு மீளாத சோகம், ஒரு சோகம் இவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அலைச்சல், பகை, காரிய தடை எல்லாமே இந்த 8ஆம் இடத்துல நடக்கும். இப்ப லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியன் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம். ஒரு ஏதோ இந்த பங்கு சந்தையில் அது இதெல்லாம் இவங்க பணம் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு திடீர்னு அதில் போட்ட பணத்துக்கு அவங்க எதிர்பார்க்காம ஒரு லாபம், நல்ல லாபம் கிடைக்கும். இது 8ல் சூரியன் இருக்கிறது அப்பாவுக்கு அவ்வளவுக்கா நல்லா ஆகாது. இது அப்பா ஒன்றும் தூரமாவோ இல்லை அப்பா காலமாகி கூட போயிருப்பார். அது சொல்ல முடியாது. 2ல் ஏதோ ஒரு பலன் நடந்து தான் தீரும். இவங்களுக்கு உஷ்ண நோய் கண்டிப்பா இருக்கும். அதனால இவங்க தீயினாலும் 8 சூரியன் நெருப்பு கிரகமாச்சா, அதனால அவங்களுக்கு தீயினாலும் கூட கண்டம் இருக்கும். பொருள் இருக்காது. என்னன்னா பொருள் இவங்களுக்கு பண கஷ்டம் எப்பவுமே 8ல் சூரியன் இருக்கிறப்ப 8ஆம் இடம் ரொம்ப ஒரு மோசமான இடம். பெண்கள் ஜாதகமா இருந்து அதுல 8 சூரியன் இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா மாங்கல்ய தோசை இருக்கத்தான் செய்யும். அதுக்கு உண்டான கோயில் பரிகாரம் எல்லாம் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு அது கட்டுப்படும். இப்ப அடுத்தது 9ஆம் இடத்துல, இங்க லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சூரியன் அது பாகிஸ்தான் சொல்லுவாங்க. இது அப்பாவை பத்தியும் சொல்லலாம். 9ஆம் இடம் பாகிஸ்தானம், அவங்க பூர்வீகத்தை பத்தி பெரியவங்களை எல்லாம் சொல்லலாம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் இது பேசும். லக்னத்துல 9ல் சூரியன் இருக்கிறது நல்ல தாராள குணக்காரரு, கொஞ்சம் கோபக்காரரு. ஆனா தந்தைக்கு கஷ்டம் கொடுக்கும். பணக்காரரா இருப்பாரு. இவர் கோயில் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் நல்லா முன்னாடி போய் எல்லாமே நின்று செய்வார். இவர் இது 9ல் ஓரளவுக்கு சூரியனை குறை சொல்ல முடியாது. இது சுபக்கிரக பார்வை இருந்துட்டா எல்லாம் நல்ல பலன் தான் கொடுப்பாரு. அப்பா விஷயத்திலயோ ஒரு பூர்வ புண்ணிய கோயில் விஷயம் இந்த மாதிரி எல்லாம் எது போனாலும் இவருக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். இதே 10ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடம் இது ஜீவனஸ்தானம், இவங்க தொழில் ஸ்தானம். இந்த இடத்துல லக்னத்துக்கு 10ல் சூரியன் இருந்தா ஒரு பலம், தொழில் ஸ்தானம் பலம். 10ல் சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான இடம். இங்க நல்ல ஆட்சியாவ உச்சமா இருந்துட்டாருன்னா அவர் சொல்ல வேண்டியதே இல்லை. இவருடைய வாழ்க்கை ரொம்ப உயரத்துக்கு போயிடும். பலசாலியாகவும் இருப்பாரு. நல்ல தொழில், நல்ல புகழ், ஆரோக்கியம், மரியாதை இது எல்லாமே இவருக்கு தானாவே சேரும். 10ஆம் இடம் சூரியன் இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் இதே பகை நீச்சா அப்படி இருந்தா இந்த பலன்ல கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனாலும் 10ல் சூரியன் இருக்கிறது கொஞ்சம் பகை நீச்சம் இருந்தா கூட பலன்ல கொஞ்சம் தான் மட்டுப்படும். ஆனாலும் நல்லா இருப்பாரு. 11ஆம் இடம் லாபஸ்தானம். இது மூத்த சகோதரத்தை பத்தியும் சொல்லலாம், 2வது சம்சாரத்தை பத்தியும் சொல்லும். இவங்களுக்கு இளைய சம்சாரம் இருந்தா இவங்க நல்ல தீர்க்க ஆயுளா இருப்பாங்க. ஆனா அப்பாவுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்பாவுக்கு இது ஆகாத இடம் தான். நல்ல சோகமான வாழ்க்கையெல்லாம் கிடையாது. 11ல் சூரியன் இருந்தா ஒரு நல்ல வாழ்க்கை தான். ஒரு ஜீவன பலம் இதெல்லாம் நல்லாவே இருக்கும். இவங்களுக்கு செல்வம், பணம், கஷ்டம் இதெல்லாம் பெருசா இருக்காது. ஒரு மரியாதையான உறவுகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதே கெட்டு போயிருந்தா சூரியன் நீச்சமோ பகையோ இருந்தா இவங்க அடிமைகளாக வேற ஒருத்தர்கிட்ட வேலை செய்வாங்க, சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. இவங்க கிட்டயுமே நல்லா அந்த கிரகம் வந்து நல்ல பொசிஷன்ல இருந்தா இவங்க வந்து நல்ல அடிமைகளை வச்சு வேலை வாங்குவாங்க. நல்ல தைரியமா சுகமா இருப்பாங்க. உடல் ஆரோக்கியமா தீர்க்காயலா இருப்பாங்க. இது 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறத பொறுத்து இந்த பலன் நல்லா தான் இருக்கும். இப்ப 12ஆம் இடத்துல இது விரயஸ்தானம், ஒரு மோட்சஸ்தானம். அயனம் சயனம் சொல்லுவாங்க. சயனம்னா தூங்குறது. இவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து அவ்வளவு ஒரு நல்லா இருக்க, அப்பப்ப தூக்கத்துல திடீர்னு எழுதுவாங்க. ஒரு நல்ல தூக்கம் இவங்க வாழ்க்கையில இருக்காது. லக்னத்துக்கு சூரிய 12ல் இருந்தா அப்பாவுக்கு வந்து கண்ட கஷ்டம் தான் கொடுக்கும். லக்னத்துக்கு 12 சூரியன் இருக்கக்கூடாது. இது சூரியனால அப்பாவை பத்தி சொல்றதுதான். ஆனா அது பகல்ல பிறக்கிறவங்களுக்கு தான் இப்ப நான் சொல்ற பலன் நடக்கும். அதிலும் இவங்க வந்து ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க. அதுல எல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. சூரியன் அந்த எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க தைரியசாலி தான். அப்புறம் அவங்களுக்கு அந்த 12ஆம் இடம் இந்த கால் வலி அது இதெல்லாம் இருக்கும். இப்ப அரசு வேலைக்கு இவங்க போகணும்னு நினைச்சா அதெல்லாம் முடியாது. சூரியன்ல அரசு வேலைக்கெல்லாம் இவங்களுக்கு கிடைக்காது. இப்ப புத்திர தோஷம் இவங்களுக்கு வந்து அந்த புத்திர தோஷம் இருக்கும். ஆண் வாரிசு இருக்காது. இப்ப அலைச்சல், விரயம், ஒரு விதவை கூட தொடர்பு இதெல்லாம் வந்து 12ல் இருந்தா இது நடந்தே தீரும். இப்ப சூரியன் வந்து தனியா 6, 8, 12ல் இருக்கக்கூடாது. தனியா அந்த கிரக திசை நடக்கிறப்ப சூரிய திசையோ 6, 8, 12ல இருந்து திசை நடத்துறப்போ வருமானத்துல கஷ்டம். சூரியன் நீச்சம் பகையும் இருக்கக்கூடாது. தொழில மேன்மை கொடுக்காது. தொழில ஒரு நல்ல பலன் கொடுக்காது. சூரியன் நல்ல நிலையில நட்பு வீடில் ஆட்சி உச்சம் இருந்தா மாத்திரம்தான் இந்த 6, 8, 12ல இருந்தா ஒரு அளவுக்கு சமாளிச்சுட்டு போகலாம். சூரியனை வச்சு ஒரு தொழிலை பத்தி சொல்லலாம். இப்ப மேசம் விருச்சிக ராசியில வந்து சூரியன் நின்னார்னா யூனிஃபார்ம் போட்ட வேலையோ, காவல்துறை, ராணுவம், வாட்ச்மேன் அந்தந்த பொசிஷனை பொறுத்து வாட்ச்மேனாகவும் போவாங்க. நல்ல பெரிய விளையாட்டு துறையில வீரதீர செயல், மருத்துவம், ரியல் எஸ்டேட், இப்ப நெருப்பு சார்ந்த தொழில் எல்லாம் இவங்க இருப்பாங்க. இது நல்ல சூரியன் ஆட்சி உச்சம் நட்பு இருந்தால் இது நல்ல பலன் கொடுக்கும். அடுத்தது ரிஷபம் துலாம் ராசியில சூரியன் இருந்தா இங்க வந்து ரிஷபம் துலா ராசியில வந்து இவர் ஒண்ணு துலாம்ல நீச்சமாகிறாரு. ரிஷபத்துல வந்து பகையாகிறாரு. ஆடல் பாடல் சினிமா சங்கீதம் ஜவுளி கடை டிராவல்ஸ் லாட்ஜ் அலங்கார சம்பந்தமா தொழில் கால்நடைகள் அது இது பால் சம்பந்தப்பட்ட தொழில் திருமண தகவல் மையம் இதெல்லாம் நடத்துவாரு. ஆனா இங்க நல்லா இருக்கும் போறவ இவங்க வந்து அந்த சூரியன் வந்து ஒரு கிரக குரு பாக்குறப்ப இந்த இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப மிதுனம் கண்ணியில இது வந்து சம வீடு. இப்ப மிதுனம் கண்ணியில சூரியன் இருந்தா அவர் வந்து பகை கிடையாது. புதன் கூட அவர் வந்து கொஞ்சம் நட்பா சம வீடு தான் அது. அங்கே வந்து இவங்க வியாபாரம் கணக்கு வேலை பார்க்கறவங்க, ஜோதிடம் சொல்றவங்க, வானவியல் ஆராய்ச்சி பண்றவங்க, வங்கி வேலை, கமிஷன் தொழில், புத்தக கடை வச்சிருக்கிறவங்க, எழுத்துத்துறை, தொலைத்தொடர்பு, இது பத்திரிகை, சங்கீதம், மருத்துவத்துறை எல்லாமே இதுல தான் வந்து அடங்கும். இந்த மிதுனம் கண்ணியில சூரியன் இருந்தா கண்டிப்பா இவங்க இந்த தொழில் சம்பந்தமா இருப்பாங்க. ஏதோ ஒண்ணுல இதுல வந்து ஒரு நல்ல குரு பார்வை இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஒரு சந்திரன் ஒளி பெற்ற சந்திரன் பார்த்தா கன்னிக்கு நேர் இதுல சந்திரன் இருந்தா இது ரொம்ப நல்ல இடம். இவர் வந்து பௌர்ணமி யோகத்துல வந்து இவங்களுக்கு வந்து நல்ல யோகமான இப்ப சொன்ன வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப கடகத்துல சூரியன் இருந்தா அது நல்ல வீடு. சூரியன் வந்து இங்க 12ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடா இருந்தா கூட அது வந்து நல்ல சம வீடு தான். அது நட்பு வீடு கூட நல்ல ரெண்டுமே ஒழிக்கிறமானால அது நல்லதுதான். இவங்க வந்து என்னன்னா ஹோட்டல் தொழில், நர்சிங்கு, கிணறு, குளம் இந்த மாதிரி விவசாயம் பார்க்கறது, சோடா கலர் ஃபேக்டரிக, மதுபான கடை, கப்பல் போன்ற நீர் சம்பந்தமான தொழில இவங்க செஞ்சா ஓரளவுக்கு நல்ல பலன் இருக்கும். அதுவும் இவங்களை வந்து ஒரு கெட்ட அந்த இடத்த வந்து சூரியனை வந்து சனி எந்த காரணம் கொண்டு 3ஆம் பார்வையோ 7ஆம் பார்வையோ 10ஆம் பார்வையாக நான் சொல்றது முக்கியமான இது நல்லா கவனிச்சுக்குங்க. சனியோட பார்வை சூரியனுக்கு கட்டாயம் இருக்கக்கூடாது. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இது இருந்துச்சுன்னா நான் சொல்ற நல்ல பலனெல்லாம் அடிபட்டு போயிடும். சிம்மத்துல சூரியன் இந்த சொந்த வீடு இதை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. அங்கே ஆட்சி ஆயிடுறாரு. அவருக்கு வந்து நல்ல அதிகாரம் உள்ள தொழில், அரசாங்கத்துல நல்ல உயர் வகை பதவிகள், காடு வனம் சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவம், நகைக்கடை இதெல்லாம் போற எல்லா தொழில், பெரிய மந்திரியாவோ எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் இந்த மாதிரி அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி அந்த சூரியன் நிக்கிறத பொறுத்து அவருக்கு உண்டான கிரக பார்வைகளை ஆனா எந்த காரணம் கொண்டு சனி பார்க்கறது ஒன்னு ராகு கூட சேர்றதோ சூரியன் கூட ராகு கூட சேரக்கூடாது. கேது கூட இருந்தாலும் ஒரு மீடியமான பலன். ராகு கூட கண்டிப்பா சூரியன் சிம்மத்துல இருந்தா நான் சொல்ற பலன் எல்லாமே அடிபட்டு போயிடும். இப்போ தனுசு மீனத்துல சூரியன் இது வந்து அவர் ஃப்ரெண்டோட வீடு. இப்போ குருவோட வீடு. இங்க வேலை செய்வங்க வாத்தியார் வேலை, ஒரு நல்ல இந்த ஐயர் வேலைக்கெல்லாம் போறாங்களா, ஹோமம் பண்றவங்க இவங்க எல்லாம் வந்து இப்போ ஒரு தர்மசாலை நடத்த
நடத்துகிறவங்க, ஆன்மீகத்தில்னா ஒரு கருணை எல்லாம், முதியோர் எல்லாம், ஜோசியம் போகிற எல்லா தொழில் இவங்க செய்வாங்க. இதெல்லாம் வந்து பார்வை பொறுத்து தான். இதுலேருந்து இதே வந்து ராகு கூட சேர்ந்தாலோ ஒரு சனி கூட சேர்ந்தாலோ இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இதே நல்ல கிரகம், அதாவது ஒளி பெற்ற கிரகம் பௌர்ணமி சந்திரன், இவர் மாத்திரம் பார்த்துட்டு குரு பார்வை இருந்து சுக்கிரன் ஒரு நல்ல கிரகம், இவங்க பார்வையெல்லாம் இருந்தாருன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ மகரத்தில் கும்பத்தில் சூரியன் இருந்தால் அவங்க வந்து ஒரு பகை ஸ்தானம் தான், அந்த இடம் வந்து பகை தான். இதில் வேலை செய்கிறவங்க எல்லாம் ஒரு சனி வீடுக்கு சம்மந்தமான தொழில், இப்போ பெட்ரோல் இது அந்த பெட்ரோல் ஃபேக்ட்ரி, பெட்ரோல் எடுக்கிற இதுலெல்லாம் இவங்க தான் இருப்பாங்க. அந்த இதுலையெல்லாம் இப்போ ஆன்மீக சட்டத்துறை ஒரு நல்லா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல பொசிஷன், ஒரு பௌர்ணமி சந்திரன் இவங்க எல்லாம் பார்க்குறப்போ ஒரு ஆன்மீகத்தில் நல்ல பெயர் இருக்கும். ஒரு வக்கீலாவோ ஒரு நீதிபதியாவோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஆராய்ச்சி துறை துப்பறியும் சிஐடியாவோ இவங்கெல்லாம் இதில் கண்டிப்பாக இருப்பாங்க. இது வந்து மகர கும்பத்தில் சூரியன் இருந்தால் இதெல்லாம் நல்லதாக தான் நடக்கும். சுபம்.